வணக்கம் ட்ரேடர்ஸ். 10 நாளில் எப்படி ஒரு 10% வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்விங் ட்ரேடிங்கில் அது முழுக்க பாசிபிள் தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் ஸ்டாக் வந்து NMDC அப்படிங்கிற ஸ்டாக் தான். இந்த ரெட் லைன் வந்து ஒரு லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ஸு, இந்த ரெட் லைன் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ரெசிஸ்டன்ஸு. இன்றைக்கி ஒரு க்ரீன் கேண்டில் வந்து 2 ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணி பிரிண்ட் ஆகிருக்குது. இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங்கான ஒரு என்ட்ரி எடுக்கலாம். இது ஒவ்வொரு தடவையும் பாருங்களேன், ஒரு பவுன்ஸ் பேக் வர்றப்போ 3 days 4 daysல வந்து 10% 11%ங்கிற ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. ஒரு இடத்துலேருந்து அது பவுன்ஸ் ஆகிறப்போ ஹியர் 3 நாளில் 11%. ஸோ இதே மாதிரி ஒரு மூவ்மெண்ட்டு நம்மளுக்கு இப்போவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கரண்ட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். அரௌண்ட் 73 rupees. டார்கெட் வந்து 82 rupees. ஒரு 12% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து 6%. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் என்றைக்கும் ட்ரேட் பண்ணாதீங்க. டார்கெட் அண்டு ஸ்டாப் லாஸ் ரெண்டையுமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரு ஆகுங்க. நீங்கள் கேட்கலாம் என்கிட்ட, நீங்கள் ஏன் வந்து 10% வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, ஸ்டாப் லாஸ் வந்து 5%லேருந்து ஒரு 7%க்குள்ளே வைக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லாஸ்ட் 3-4 இயர்ஸாக நான் அந்த மார்க்கெட் அனலைஸ் பண்ணதில் எனக்கு ஒன்று தெரிய வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி ஒரு பிரேக் அவுட்டோ இல்லை வந்து ஒரு பவுன்ஸ் பேக்கோ நடக்குதுன்னு வைங்களேன், 10% அப்படிங்கிறது வித்தின் 7 to 10 daysல நம்மளுக்கு வந்து கிடச்சிடுது. ஈவன் ஒரு சில ஸ்டாக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் கூட நம்மளுக்கு 10% கிடச்சிருக்குது. நீங்கள் என்னோடய ஃப்ரைடே வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் BEML அப்படிங்கிற ஷேரை பற்றி நான் பேசியிருந்தேன். அதில் வந்து நான் வந்து என்ட்ரி எடுக்க சொன்ன ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3717. ஓகேவா? ஒரே நாள் தான், ஒரு நாளில் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 15% அந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆகிருக்குது. ஸோ இப்படி தாங்க நடக்கும். இதுக்கு முன்னாடி நான் என்ட்ரி வந்து நான் எடுத்திருந்தப்போ என்ன ஆணுச்சு அப்படின்னா, May 9 என்ட்ரி எடுத்திருந்தோம். 3 daysல வந்து 10% டார்கெட் கொடுத்துருச்சு. ஸோ இப்படி தான் ஒரு பிரேக் வருது அப்படின்னா பிரேக்லேருந்து இமீடியட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 10 daysக்குள்ளே ஒரு 10% அப்படிங்கிறது ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிடுது. இது நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கே தெரிய வரும். போக போக நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் நிறைய அப்டேட் பண்ணுறேன். எப்படி வந்து எடுக்கணும் என்ட்ரி, எப்படி வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம் ஸ்டாக்ஸை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ட்ரேடர்ஸ்.